ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்ஸோட ரொம்ப ஃபேவரட்டான மஃபின்ஸ் ரெசிபி தான், நட்டெல்லா மஃபின்ஸ். வாங்க இது எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது மில்க் மேட் ஆட் பண்ணிக்கிறோம். கரெக்டாக 1/2 கப் அளவுக்கு இருக்குது இந்த மில்க் மேடு. இப்போ அது கூடயே 1/2 கப் அளவுக்கு மில்க்கு. நான் இன்றைக்கி காய்ச்சாத மில்க் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆர் ஆல்மண்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1/4 கப் அளவுக்கு அன்ஃப்ளேவர்டு ஆயில், ஏதாவது வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஆட் பண்ண மில்க் மேட், அது மட்டும் இல்லாமல் மில்க்கு, வினிகர், இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு ஃபியூ பிஞ்ச் ஆஃப் சால்ட், இது எல்லாத்தையுமே நல்லா சீவ் பண்ணிக்கோங்க. மாவை சீவ் பண்ணிவிட்டு நம்ம செய்கிறது மூலிமா நம்மளோட கேக் நல்லா ஃப்ளஃபியாக ரைஸ் ஆகி வரும், சூப்பராக இருக்கும். இப்போது இதை நம்ம கண்ணா பின்னான்லாம் கலக்கக்கூடாது. கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடை யூஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பேட்டரில் எந்த விதமான லம்ஸுமே இல்லாத அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கணும். ஒரு ஸ்லோவாக கலந்து விட்டிங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, இது எல்லாமே நல்லா கலந்துரும். இப்போது ஒரு மஃபின் ட்ரேயில் மஃபின் கப்ஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதில் 3/4 அளவுக்கு நம்ம மாவு ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கேக் ரைஸ் ஆகும்போது வழிஞ்சு ஊற்றிடும். அதனால் ஒரு 3/4 கப் அளவுக்கு மட்டும் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பேட்டர் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு இல்லையா? இப்போ நம்மளோட ஃபேவரட்டான பார்ட் நட்டெல்லாவை ஆட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நட்டெல்லாவை மேலே அப்படியே ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு பேக் பண்ண போகிறேன். உங்களுக்கு நட்டெல்லாவோட ஃப்ளேவர் இன்னும் வேணும், சாக்லேட்டியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1/2 கப் அளவுக்கு பேட்டர் ஊற்றிட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நட்டெல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு 1/2 கப் அளவுக்கு நீங்கள் பேட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் நீங்கள் நட்டெல்லா வச்சு பேக் பண்ணிங்க அப்படின்னா டபுள் லேயர்ஸில் உங்களுக்கு நட்டெல்லா இருக்கும். அதுவும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி ஆனால் அப்படி பண்ணல, மேலே மட்டும் நட்டெல்லா இருக்கிற மாதிரி இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கை வச்சு அப்படியே களைச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு பேக் ஆகி வரும்போது இந்த நட்டெல்லா சூப்பராக வரும். உங்களுக்கு இந்த மஃபின்ஸ் இன்னுமே சாக்லேட்டியாக வேணும்னா 3 லேயர்ஸில் கூட நீங்கள் நட்டெல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பண்ணிவிட்டு உடனேவே ஒரு 180 டிகிரி செல்சியஸில் 25 to 30 மினிட்ஸ் பேக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக இந்த மஃபின்ஸ் ரெடி ஆகிடும். பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா ஆட் பண்ணதுக்கு அப்புறமா உடனே மாவை கலந்து நம்ம அவனில் வச்சிடணும். இல்லை அப்படின்னா நமக்கு வர்ற கேக்கோ இல்லை மஃபின்ஸோ டீஃப்ளேட்டடாக வரும், விச் மீன்ஸ் அப்படியே ஃப்ளாட்டான மாதிரி இருக்கும். அதனால் அந்த பேக்கிங் பவுடரும் சோடாவும் அதோட ரியாக்ஷன் ஆரம்பிக்கும் போதே நம்ம அவனில் வச்சிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா புஃப்னு மஃபின்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய ஈஸி டு மேக் பேக்கிங் ரெசிபீஸ் இருக்குது. பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா தம்ஸ் அப் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.